Hello aspirants, I am Sedupati Velan from Keystone IAS Academy and this is SPS Sprinter Prelims Simulator, a free initiative of Keystone IAS Academy, Anna Nagar. So SPS oda 14th test oda answer explanation தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first question நம்ம பார்க்கிறது which one of the following correctly describes significance of longitudes அப்படினு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் எர்த் அப்படின்றது வந்து என்னது ஒரு கிரிட் ஆஃப் லைன்ஸ் இருக்கும், லாஞ்சிடியூட் அண்ட் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த கிரிட் பேட்டர்னோட மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு இடத்த வந்து என்னது லொக்கேட் பண்ணுறது தான். அதில் வந்து என்னது லாஞ்சிடியூட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லாஞ்சிடியூட்ஸ் அப்படின்றது மெயினாக வந்து என்னது டைம் வந்து என்னது இப்போ இன்டர்நேஷ்னல் டைம் லைன் இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு டைம் இருக்கும். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது லாஞ்சிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். They are semicircles converging at the poles and form the basis of determining local time with reference to Greenwich Mean Time, GMT அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா GMTயோட 5 hours 30 minutes வந்து என்னது அஹடாக இருக்கும். ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது எல்லாமே என்னது அஹடாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா the intertropical convergence zone ITCW belt of low pressure characterized by ascending air, dense cloud formation and heavy rainfall. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which often lies near the equatorial region. So ITCW formed due to convergence of northeast and southeast trade winds forcing moisture to rise அப்படினு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ both statement 1 and 2 are correct. Statement 2 is correct explanation of statement 1. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், sweet crude oil contains low sulfur content and yield high quality petroleum product with a lower refining effort அப்படின்னு இருக்காங்க. கரெக்டு தான். ஸ்வீட் crude oil contain low sulfur content. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் தான் வந்து என்னது நமக்கு மெயின் இஷ்யூ crude oilல. ஸோ sour crude oil is generally cheaper and can be efficiently processed in high complexity refinery அப்படின்னு இருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். Venezuela is a major producer of a sweet crude oil while North Sea is a leading source of sour crude oil அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்டு. தேர்டுக்கு ஆப்ஷன் 1 and 2 1 and 2 ஆர் கரெக்டு. தென் ஃபோர்த் ஒன், India possesses abundant iron ore resources which hematite and magnetite being the most important commercially exploited variety அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். hematite iron ore found in Dharwad and Kadapa rock system contain high proportion of metallic iron forms and the bulk of India iron ore reserves அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. magnetite iron ore though inferior in iron content compared to hematite is preferred because it require no beneficiation before use in steel making அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, இதுவுமே என்னது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்லி ஒன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இஸ் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடர் இஎம்சி. இஎம்சியை வந்து எது பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் லிங்க்ஸ், ஓகேவா, இட் லிங்க்ஸ் சென்னை வித் ரஷ்யா ஃபார் ஈஸ்ட் அண்ட் சப்ஸ்டான்ஷியலி ரெடியூஸ் கார்கோ டைம் அண்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ். இதுதான் வந்து என்னது இஎம்சி அப்படின்ட்டு இருக்காங்க, ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. த கேனரி கரண்ட் ஸ்டேட்மெண்ட் 1ல த கேனரி கரண்ட் இஸ் அ கோல்ட் ஓஷன் கரண்ட் ஃப்ளோவிங் சவுத்வர்ட் along the northwestern coast of Africa and is associated with the coastal upwelling and rich fishing grounds அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு தான். பெரு ஆர் ஹம்போல்ட் கரண்ட் இஸ் அ வார்ம் கரண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். பெரு ஆர் ஹம்போல்ட் ஹம்போல்ட் கரண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. அது வந்து என்னது கோல்டு கரண்ட். அது வந்து என்னது பெருவில் இருக்கும், ஓகேவா, பெருவியன் ரீஜனில் இருக்கும். இதுதான் என்னது இங்கே தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 1 only. தென் 7th பார்த்தீங்கன்னா with reference to mica in India consider the following statement. India has near monopoly in global mica production அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். நியர் மோனோபோலிலாம் ஒன்றும் கிடையாது. ஆந்திர பிரதேஷ் hold the largest share of mica resource in India followed by Rajasthan and Odisha அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். mica possess high dielectric strength, resistance to heat
and can be split into flexible sheets making it suitable for electrical and electronic industries அப்படின்றிருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கா வந்து என்னது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2 7க்கு. ஸோ 8th one, commercial grain cultivation is mainly practiced in the interior semi-arid regions of mid-latitude with the wheat as a principal crop அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது கரெக்ட் தான். ஏன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியா இப்போ வந்து உக்ரைன் கசகஸ்தான்லாம் வந்து என்னது வீட் வந்து அதை வந்து என்னது வீட் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. கமர்ஷியலுக்கு அது ரொம்ப கமர்ஷியலி அது வந்து என்னது வீட்டுக்கு ரொம்ப பாப்புலரான ரீஜியன். லைக் யூஎஸ்லுமே என்னது அது வந்து என்னது இட்ஸ் நோன் ஃபார் commercial grain cultivation type of agriculture characterized by large farm size, extensive mechanization and low yield per acre but high yield per worker அப்படின்றிருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஆன்சர் தான். ஸோ 1 and 2 கரெக்ட். போத் 1 and 2 தான் வந்து என்னது இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், with reference to theory of plate tectonics consider the following statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பசிபிக் பிளேட் அப்படின்றது லார்ஜ்லி ஓஷியானிக் பிளேட் சரௌண்டட் பை ட்ரென்ச்சஸ் அண்ட் யங் ஃபோல்ட் மவுண்டன் பெல்ட் அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. யூரேஷியன் பிளேட் ப்ரிடாமினென்ட்லி கான்டினென்டல் பிளேட் வித் அட்ஜசன் ஓஷியானிக் லித்தோஸ்பியர் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு. ஸோ நாஸ்கா பிளேட் அப்படின்றது லொக்கேட்டட் பிட்வீன் சவுத் அமெரிக்கா அண்ட் பசிபிக் பிளேட் அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. அரேபியன் பிளேட் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்லி ஆஃப் சவுதி அரேபியா லேண்ட் மாஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு அரேபியன் பிளேட் அப்படின்றது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் 4. ஆப்ஷன் டி ஆல் 4. Option D all 4. A tidal wave is generated due to gravitational interaction between the earth, moon and sun. இது வந்து என்னது கரெக்ட் தான். the tideக்கு வந்து மெயினாக வந்து என்னது ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா gravitational pull of earth, moon and sun, where a tsunami is generated mainly due to undersea earthquake, volcanic eruption and submarine landslide. இது கரெக்ட் தான். ஸோ ஒன்லி எர்த்குவேக் ஆஃப் மேக்னிடியூட் 8.0 கேன் ஜென்ரேட் சுனாமி அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். 8க்கு மேலே இருந்தால் தான் 8க்கு மேலே இருந்தால் தான் சுனாமி வந்து கிரியேட் அப்படின்றது என்னது பேஸில் சயின்டிஃபிக்காகவே இல்லை. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன்லி. 10th ஏ ஒன்லி 1 only. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபிஷிங் இஸ் ஹைலி டெவலப்டு இன் ஜப்பான் டியூ டு ஃபேவரபிள் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் சச் எஸ் ரிஸ் ஃபிஷிங் கிரவுண்ட் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் வார்ம் அண்ட் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ். இது ஜப்பானில் மட்டுமே கிடையாது. எங்கெங்கெல்லாம் வார்ம் அண்டு கோல்டு ஓஷன் கரண்ட் வந்து மீட் பண்ணுதோ அதெல்லாம் வந்து என்னது ரிச் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்னது கனடாவோட அட்லாண்டிக் கோஸ்ட் ரீஜனிலும் ரிச் ஃபிஷிங் கிரவுண்ட் தான். த கன்வர்ஜன்ஸ் ஆஃப் வார்ம் குரோஷியோ கரண்ட் அண்ட் த கோல்டு ஒயாஷியோ கரண்ட் அரௌண்ட் ஜப்பான் இன்க்ரீசஸ் பிளாங்டன் அவைலபிலிட்டி கிரியேட்டிங் ஐடியல் ப்ரீடிங் கண்டிஷன்ஸ் ஃபார் மரீன் லைஃப் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா. இதில் வந்து என்னது ஃபிஷ்ஷிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னது மரீன் லைஃப் அப்படின்ட்டுருக்காங்க. மரீன் அப்படின்றது என்னது ஃபிஷ்ஷிங் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். பட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. ஃபிஷிங் கிரவுண்ட்ஸை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. வித் ரெஃபரன்ஸ் டு தியரிஸ் ரிலேட்டட் டு ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் த சோலார் சிஸ்டம் கன்சிடர் த ஃபாலோயிங் பேர் அப்படின்ட்டு வந்து என்னது ஒரு 4 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. பிக் பேங் தியரி, universe originated from highly dense and hot singular state has been expanding since அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஃப்ரைட்மேன் அண்ட் லிமேட்டர் அப்படின்ற 2 பேர் தான் என்னது இதை ப்ரொப்போஸே பண்ணியிருப்பாங்க. தென் ஸ்டெடி ஸ்டேட் தியரி, யூனிவர்ஸ் எக்ஸ்பான்ஸ் while maintaining constant average density through continuous creation of matter அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. தென் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், இன்க்ரீஸ் இன் ஸ்பேஸ் பிட்வீன் கேலக்ஸிஸ் இன்ஃபர்டு ஃப்ரம் ரெட்ஷிஃப்ட் அப்சர்வேஷன். இதுவுமே என்னது கரெக்டு தான். பிக் ஸ்பிளாட் அப்படின்றது என்னது மூன் கிரியேஷன். இது எல்லாமே என்னது என்சிஆர்டியில் இருக்கும், 11th என்சிஆர்டியில் இருக்கும். ஸோ 4மே என்னது கரெக்டு தான். ஆல் 4. இதுக்கு வந்து ஆல் 4. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஜியோஸ்ட்ரோஃபிக் winds blow parallel to isobars due to balance between the pressure gradient force and the Coriolis force and therefore do not occur in the equator அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ கேடாபேட்டிக் winds are down slope winds caused by nocturnal cooling. nocturnal அப்படின்னா வந்து என்னது நைட். nocturnal cooling of air over mountain slope, while anabatic winds are upslope winds driven by dynamic day heating அப்படின்ட்டுருக்காங்க. இது ரெண்டுமே என்னது கரெக்டு தான். The Coriolis force act in the direction of motion of winds and decrease with the increase in the wind speed அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். தேர்ட் வந்து இன்கரெக்ட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா only 2. ஆப்ஷன் பி only 2. ஆப்ஷன் பி ஒன்லி 2. தேர்ட் வந்து என்னது கோல் பற்றி கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் கோல் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்.
lignite அப்படின்றது lowest rank of gold with a low carbon content and high moisture mainly used for power generation அப்படின்றிருக்காங்க கரெக்ட். bituminous is highest carbon content gold with the maximum calorific value and minimum impurities அப்படின்றிருக்காங்க. high carbonல highest அப்படின்றது வந்து என்னது incorrect. highestனா வந்து என்னது anthracite. widely available coal forming a major share of global coal reserves அப்படின்றிருக்காங்க. ரொம்ப லோவாக தான் கிடைக்கும் anthracite அப்படின்றது. அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 இருக்கிறதுலே anthracite தான் வந்து என்னது குவாலிட்டியான கோல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் கொடுத்துருக்காங்க, ட்ரிபியூட்ரி கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணா அப்படின்னா என்னது கொய்னா கரெக்டு. பவானி அப்படின்றது என்னது லூனி தப்பு. லூனி ரிவர் அப்படின்றது என்னது குஜராத் ராஜஸ்தானில் இருக்கிறது. பவானி அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிறது இன்கரெக்டு. மகாநதி அப்படின்றது சியோநாத். நர்மதா அப்படின்றது ஹீரான். அப்போ ஆப்ஷன் ஒன்லி 3 ஆப்ஷன் சி ஒன்லி 3 15க்கு வந்து என்னது ஆப்ஷன் சி ஒன்லி 3. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சித்தி கம்யூனிட்டி ட்ரைப் கொடுத்துருக்காங்க, ரீஜன் இன்ஹாபிடேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சித்தி அப்படின்றவங்க என்னது கர்நாடகா குஜராத்தில் தான் வசிக்கிறாங்க கரெக்டு. செஞ்சு அப்படின்றது என்னது நல்லமலா ஃபாரஸ்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் கரெக்டு. ஹிம்பா அப்படின்றவங்க நார்தன் நமீபியா கரெக்டு. அங்காமி அப்படின்றவங்க கொஹிமா ரீஜன் ஆஃப் நாகாலாந்து, அதுதான் வந்து என்னது அங்காமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 2 3 and 4 16க்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the sun is vertically overhead at equator only on 2 days in a year around 21st March and 21st September which are known as a equinox. ஓகே இது வந்து கரெக்ட் தான். ஈக்வினாக்ஸ் அப்படின்றது என்னது ஈக்குவல் டே அண்டு நைட்டு. டியூரிங் த டிசம்பர் சால்ஸ்டிஸ் நார்தன் ஹெமிஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸ் லாங்கஸ்ட் டே அப்படின்றது கொடுத்துருக்காங்க தப்பு. ஷார்ட்டஸ்ட் டே லாங்கஸ்ட் நைட்டு இன்டர்சேஞ்சபிளாக கொடுத்துருக்காங்க ரெண்டையும். அப்போ இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 only. Which of the following statement correctly describe the physiographic features of the Deccan Plateau and its bordering mountain system அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா the western Ghats are continuous, higher in elevation, intercept the southwest monsoon and meet the eastern Ghats at the Nilgiri. இதுதான் வந்து என்னது கரெக்டான ஆன்சர். இதுவுமே என்னது 11th ஜியாகிரஃபி புக்கில் இருக்கும். With reference to major oil field, consider the following pairs. மரூன் ஃபீல்டு அப்படின்றது என்னது ஈரானில் இருக்குது. தாக்விக் ஃபீல்டு அப்படின்றது சைனா. சமோட்லார் ஃபீல்டு அப்படின்றது ரஷ்யா. இது எல்லாமே கரெக்டான மேட்ச் தான். அவங்க வந்து என்னது இன்கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி நன் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. 20 geothermal resources in India are largely suitable for direct heat application rather than large scale electricity generation. Correct. Most geothermal hot spring identified in India are fall in the low surface temperature range to 37 to 90 degrees Celsius அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. இது பார்த்தீங்கன்னா மணிக்கரன் இந்தியாவில் வந்து என்னது ஹிமாச்சல் பிரதேஷில் மணிக்கரனில் தான் வந்து என்னது ஃபேமஸான ஒரு ஜியோதெர்மல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. மேஜர் மவுண்டைன் ரேஞ்ச் கன்சிடர் த ஃபாலோயிங் பேர். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னது அட்லஸ் மவுண்டைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்ம்டு டியூ டு கொலிஷன் பிட்வீன் ஆஃப்ரிக்கா அண்ட் யூரேஷியன் பிளேட் அப்படின்ட்டுருக்காங்க கரெக்டு. ஆப்ஸ் இஸ் ஹையஸ்ட் பீக் இன் மவுண்ட் எல்ப்ரஸ். ஆப்ஸோட ஹையஸ்ட் பீக் வந்து என்னது மவுண்ட் எல்ப்ரஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. அது வந்து என்னது கவுகாசியன் மவுண்டைன். அதுக்கடுத்து ஆன்டிஸ் அப்படின்றது என்னது லொக்கேஷன் ஆஃப் வேர்ல்டு ஹையஸ்ட் வேல்கனோ. ஆன்டிஸ் அப்படின்றது என்னது வேர்ல்டு லாங்கஸ்ட் மவுண்டைன் செயின். வேர்ல்டு லாங்கஸ்ட் மவுண்டைன் செயின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2. ஆப்ஷன் பி ஒன்லி 2. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ராக் பெடஸ்டல் ஆர் மஷ்ரூம் ராக்ஸ் இன் டெசர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு மெயின்லி டியூ டு விண்ட் அப்ரஷன் காசிங் அண்டர் கட்டிங் அட் த பேஸ் ஆஃப் ராக் மாசஸ் வேர் ஃப்ரிக்ஷன் இஸ் மேக்ஸிமம். இது வந்து என்னது கரெக்டு தான். கிட்டத்தட்ட என்னது மஷ்ரூம் ஷேப்பில் இந்த ஷேப்பில் வந்து என்னது இருக்கும் ராக். இதுதான் லேண்ட் சர்ஃபேஸ்னால் கீழே வந்து என்னது அண்டர் கட்டிங் மேலே இருக்கும். Yardangs are steep-sided ridges formed when wind abrasion erodes softer rock bands more rapidly than harder rock bands, producing long corridors aligned with the prevailing winds. கிட்டத்தட்ட வந்து என்னது இந்த ஷேப்பில் இருக்கும் யார்டாங்ஸ் அப்படின்றது. இதெல்லாம் வந்து என்னது விண்ட் சைடில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு தான், போத் 1 and 2. அதுக்கடுத்தது 23rd. மிக்ஸ்டு ஃபார்மிங் இன்வால்வ் போத் crop cultivation and animal husbandry with the high capital input and skilled லேபர் அப்படின்ட்டுருக்காங்க கரெக்டு. ட்ரக் ஃபார்மிங் இஸ் மெயின்லி ப்ராக்டிஸ்டு
far away from markets and focus on cereal cultivation அப்படின்றாங்க. இது வந்து என்னது incorrect. The collective farming under coal coast system, farmers pooled land and labor but were allowed to retain small parts for personal use அப்படின்றாங்க. இதுவுமே என்னது correct. So option பார்த்தீங்கன்னா only 2. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B only 2. அதுக்கு அடுத்தது 24 டேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தார்பெலா டேம் அப்படின்றது வந்து என்னது இண்டஸ் தான் ரிவர் தான். பிரஸ்டக் டேம் அப்படின்றது அங்காரா. கிராண்ட் கவுலி டேம் அப்படின்றது கொலம்பியா. ஸோ ஆப்ஷன் சி ஆல் 3 கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் அப்படின்றது ஃபர்டைல் அலுவியல் பிளைன் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சல் செட்டில்மெண்ட் அப்படின்றது என்னது மவுண்டனஸ் ரீஜனில் தான் வந்து என்னது மேஜராக இருக்கும். மவுண்டனஸ் ரீஜனில் தான் மேஜராக இருக்கும். இது வந்து என்னது ஃபர்டைல் அலுவியல் பிளைன் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து இன்கரெக்டு. லீனியர் செட்டில்மெண்ட் அப்படின்றது என்னது அலாங் ரோட்ஸ் அண்ட் ரிவர் கரெக்டு. சர்க்குலர் செட்டில்மெண்ட் அப்படின்றது என்னது அரிட் ரீஜன், ஹவுசஸ் அரௌண்ட் வாட்டர் சோர்ஸஸ். ஒரு வாட்டர் இருக்குன்னா அதை சுற்றி என்னது இருக்கும். லீனியர் அப்படின்றது ரோட்ஸில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 and 3 இதுக்கு. ஆப்ஷன் B 2 and 3. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் போர்ட்ஸ் லைஸ் பிட்வீன் நார்த் சி அண்ட் பால்டிக் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ போர்ட் ஆஃப் ஹாம்பர்க். போர்ட் ஆஃப் ஹாம்பர்க் தான் என்னது நார்த் சி அண்ட் பால்டிக் சீக்கில் இருக்குது. அதுக்கடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 27th Statement 1. Continental shelves are among the most economically significant part of the Indian Ocean அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். Continental shelves are shallow, gently sloping region with a thick sediments cover and a high biological productivity அப்படின்ட்டுருக்காங்க. Submarine ridges are tectonic features formed due to sea floor spreading and plate divergence அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது இதுதான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி போத் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்ட். பட் ஒன்லி ஒன் ஆஃப் தெம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்றது தான் என்னது கரெக்டு. எல்லாமே கரெக்டு தான் பட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் 28. Nebular hypothesis explain the origin of a solar system as having formed from a slowly rotating cloud and material associated with a youthful sun அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. Nebular hypothesis was first proposed by Immanuel Kant, later reversed by Laplace அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா both 1 and 2. இது ரொம்ப ஃபேமஸ். In 29th one, Debor Bill is the only wetland in Assam designated as a Ramsar site for conservation and sustainable use அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு தான். Debor Bill has been identified as an important bird area due to its significant for migratory bird species அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ராம்சர் வெட்லேண்ட், இந்த வெட்லேண்டை சுற்றி வந்து என்ன ஒரு வாட்டர் பாடி இருந்தனாலே ஆப்வியஸ்லி என்னது மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் வந்து நிறைய வரும். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். இன்லேண்ட் வாட்டர்வே மேஜர் ஃபீச்சர் அண்டு ரீஜன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெயின் வாட்டர்வே அப்படின்றது என்னது கனெக்டட் இண்டஸ்ட்ரியல் ரீஜன் ஆஃப் யூரோப் வித் நார்த் அட்லாண்டிக் அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு யூரோப்பு. மிசிசிபி அப்படின்றது ஒஹியோ வாட்டர்வே லிங்க்ஸ் இன்டீரியர் USA வித் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ நார்த் அமெரிக்கா. கரெக்டு. Grand Canal of China, longest man-made inland waterway linking major river basin East Asia அப்படின்றது கரெக்டு. 1 to 3. ஆப்ஷன் D 1 to 3. Next one. The troposphere is a lowermost layer of atmosphere where all weather phenomenon occur அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு தான். ட்ரோபோஸ்பியர் தான் என்னது ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அதுக்கடுத்து என்னது எக்ஸோஸ்பியர். மொத்தம் 5 ஸ்பியர். மீசோஸ்பியர் இஸ் அ ஹாட்டஸ்ட் லேயர் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். மீசோஸ்பியரில் தெர்மோஸ்பியர். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப் கிரேட் இண்டியன் டெசர்ட், தார் டெசர்ட் அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் லைஸ் டு நார்த் வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச் அண்ட் கேரக்டரைஸ்டு பை இன்லேண்ட் ட்ரைனேஜ் அண்ட் எஃபிமெரல் ஸ்ட்ரீம்ஸ். எஃபிமெரல் இஸ் நத்திங் பட் எஃபிமெரல்னால் எப்பயாவது ஒன்று. எஃபிமெரலுக்கு ஆப்போசிட் வந்து என்னது பெரினியல் ரிவர்ஸ். எப்போவுமே தண்ணி இருக்கும், எப்போதாவது தண்ணி இருக்குதுன்னா என்னது எஃபிமெரல் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கு வந்து என்னது ஆப்ஷன் பி. தென் 33. இண்டஸ்ட்ரி, நேச்சர் ஆஃப் டிபெண்டன்ஸ் அண்ட் ப்ராக்சிமிட்டி டு ரா மெட்டீரியல். 33rd வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ரா மெட்டீரியல் ஆர் பல்கி அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். டெக்ஸ்டைல் அப்படின்றது என்னது காட்டன் தான், அது பல்கிலாம் கிடையாது.
Electronic assembly uses small high value components that are easy to transport. Correct. Cement manufacturing depends on bulky weight losing raw material அப்படின்றாங்க. Correct. So option B only 2. 34 with reference to retreating monsoon, the withdrawal of southwest monsoon begin from western Rajasthan by early September and is completed over much of north central India by end of this month அப்படின்றாங்க. Correct. During retreating monsoon season, cyclonic storm originate in Arabian Sea அப்படின்றாங்க. It's not Arabian Sea, Bay of Bengal. Bay of Bengal la dhaan vandu cyclones vandu often vandu iduvagum. So idu vandu incorrect. The retreating monsoon season is associated with a clear sky, high temperature and humidity in October, followed by rainfall over the eastern part of the peninsular India. Eastern part na enadhu main Tamil Nadu, Andhra and coastal Orissa dhaan vandu solranga. So option P only 2. 34 ku. Then 35th, Kutrimuk National Park அப்படின்றது என்னது? கர்நாடகா தான். The origin of Tungabhadra and Netravati rivers. ஓகேவா? Netravati rivers ரீசெண்டாக கூட வந்து என்னது நியூஸில் வந்துச்சு. ஸோ எரவிகுளம் நேஷனல் பார்க் அப்படின்றது கேரளா, ஆனைமுடி பீக் லொக்கேட்டட் வித்தின் த பீக். நமேரி அப்படின்றது என்னது? அஸ்ஸாம், லொக்கேட்டட் இன் ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ் ஃபுட் ஹில்ஸ். அப்போ எல்லாமே வந்து என்னது கரெக்டான மேட்ச் தான். 1 2 3. ஆப்ஷன் சி 1 2 3. With reference to origin of Indian river, consider the following pass அப்படின்றாங்க. ஸோ மாண்டோவி அப்படின்றது எங்கேது? பீம்காட் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் ஆரிஜினேட் ஆகுது. பம்பா அப்படின்றது என்னது? புலச்சந்த் மலை வெஸ்டர்ன் காட்ஸ் தான். பிராமணி அப்படின்றது வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்கரெக்ட். ஏன் அப்படின்னா பிராமணி அப்படின்றது என்னது? ஒடிஷாவில் இருக்குது. சுபான்ஸ்ரீ அப்படின்றது வந்து என்னது? பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்ரி, அது ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2. பிராமணி அப்படின்றது ஒடிஷா, சுபான்ஸ்ரீ அப்படின்றது வந்து என்னது? பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்ரி, அது வந்து என்னது? ஈஸ்டர்ன் காட்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 37. வித் ரெஃபரன்ஸ் டு மீத்தேன் ஹைட்ரேட் கன்சிடர் த ஃபாலோயிங். 37th வந்து கொடுத்துருக்காங்க. மீத்தேன் ஹைட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மீத்தேன் ஹைட்ரேட் கன்சிஸ்டட் ஆஃப் அ மீத்தேன் ட்ராப்டு வித்தின் ஐஸ் லைக் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Formation of a methane hydrate require low temperature and high pressure condition. Correct. இதுதான் ரொம்ப முக்கியம். ஹை டெம்பரேச்சர்னு சம்டைம்ஸ் கொடுக்கலாம், நம்ம வந்து என்னது மிஸ்டேக் பண்ணக்கூடாது. லோ டெம்பரேச்சர். 1 liter of methane hydrate release about 165 liter of methane gas on disassociation. Correct. Methane hydrate deposits are confined only to polar permafrost region அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி ஒன்லி 3. 37க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்லி 3. அதுக்கடுத்து 38. Trade winds blow persistently from subtropical high pressure belt towards the intertropical convergence zone and is defected by Coriolis force அப்படின்றாங்க. Yes. So trade winds lose their direction and strength near the equator because of air and ocean current come and halt intertropical convergence zone அப்படின்றாங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது, அந்த இடத்துல வீக்காக தான் ஆகும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். Oil shale contain kerogen. Oil shale contain kerogen which releases hydrocarbons when heated and can be used as an alternative source of petroleum அப்படின்றாங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Oil shale contain. China possesses some of the world's largest shale gas reserves with the ultra deep drilling project concentrated in the Sichuan basin அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி both 1 and 2. Structural plane அப்படின்றது என்னது? Tectonic uplift and subsidence Great Plains of North America. கரெக்ட். Depositional plane அப்படின்றது என்னது? Glacial meltwater deposition allowed மட்டும் கிடையாது, Indo-Gangetic plane. Erosional plane அப்படின்றது என்னது? Prolonged fluvial erosion peneplain அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் A 1 and 3. Depositional அப்படின்றது என்னது? ரிவர் மட்டும் வரும். இட்ஸ் நாட் ஓன்லி glacial meltwater deposition அப்படின்றாங்க. அது வந்து என்னது இன்கரெக்ட். So next one, consider the following statement. Slash and burn தான் வந்து என்ன? Zoom cultivation அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Involve clearing of forest land, cultivating it for short period and then shifting to new area to allow natural regeneration of soil fertility. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா shifting cultivation அப்படின்னு சொல்லுவாங்க. Shifting cultivation is nothing but ஒரு இடத்துல வந்து என்னது லேண்டை கிளியர் பண்ணுவாங்க, கிளியர் பண்ணிட்டு ஒரு 2 to 3 years கல்டிவேட் பண்ணிடுவாங்க. அகைன் வந்து என்னது அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க.
In India, this form of agriculture is known by different local names. Correct தான். Zooming in Northeast India, Podu in Andhra Pradesh, Bivar in Madhya Pradesh அப்படின்றாங்க. இது எல்லாமே வந்து என்னது கரெக்ட் தான். So option B 1 and 2. So next one, production of certain critical minerals is geographically concentrated, creating supply chain vulnerabilities. இது வந்து என்னது கரெக்ட் தான். ஏன்னா அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்றது என்னது ஒரு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கிடையாது, பாக்கெட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். கோபால் ப்ரொடக்ஷன் இஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் இன் த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ விச் அக்கௌண்ட்ஸ் ஃபார் டாமினன்ட் ஷேர் ஆஃப் குளோபல் அவுட்புட் அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு தான். காங்கோவில் தான் என்னது கோபால்ட் இருக்குது. ஸோ நிக்கல் ப்ரொடக்ஷன் ஹேஸ் பின் மேஜர் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வித் இந்தோனேஷியா எமர்ஜிங் ஆஸ் அ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் அ ரீசெண்ட் இயர் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ both statement 1 and 2 are correct. Both of them explained statement 1. ஏன்னா எல்லாமே வந்து என்னது critical minerals பற்றி தான் பேசுது. Next, consider the following information. Country கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்தது என்னது states கொடுத்துருக்காங்க. ஸோ நைஜர் அப்படின்றது என்னது early expanding high birth rate and declining death rate அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே. இந்தியா அப்படின்றது என்னது லேட் எக்ஸ்பேண்டிங் டிக்ளைனிங் பர்த் ரேட் வித் லோ டெத் ரேட். கரெக்டு. ஜப்பான் அப்படின்றது டிக்ளைனிங் வெரி லோ பர்த் ரேட் அண்ட் ஷ்ரிங்கிங் பாப்புலேஷன். இது வந்து என்னது ஆஃபன் வந்து என்னது கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது லோ ஸ்டேஷ்னரி லோ பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் வித் ஸ்டேபிள் பாப்புலேஷன் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 2 3 4 இருக்கிறது எல்லாமே வந்து என்னது கரெக்டு தான். ஆப்ஷன் டி 1 2 3 4 ஆப்ஷன் டி. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The British type of climate under the year-round influence of westerlies and marked by small annual range of temperature with a mild winter and cool summer. இது வந்து என்னது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிறதுல ஒரு ப்ராடக்டிவான கிளைமேட் டைப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரிட்டிஷ் டைப் கிளைமேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. The natural vegetation of the British type of climate is predominantly evergreen coniferous forest adapted extreme colder conditions அப்படின்ட்டுருக்காங்க. இது இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ only 1. Next one, the temperature of a ocean water decreases uniformly with increasing depth due to conductions அப்படின்ட்டுருக்காங்க. Temperature of ocean water decreases uniformlyலாம் கிடையாது. ஓகேவா, யூனிஃபார்ம்லாம் கிடையாது. தெர்மோக்ளைன் அப்படின்ற ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை நம்ம கிராஸ் பண்ணும்போது சடன் ட்ராப் வந்து இருக்கும். The average surface temperature of ocean is higher in the northern hemisphere than the southern hemisphere. இது வந்து என்னது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரீசன் என்ன unequal distribution of land and water hemisphere நார்தனுக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கும். ஸோ இப்போ 45க்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 வந்து என்னது இன்கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ராக்ஸ் ப்ரொவைட் கிளியர் எவிடன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் கிளேஷியேஷன் அண்ட் கான்டினென்டல் ட்ரிப்ட் அசோசியேட்டட் வித் கோண்ட்வானா லேண்ட் மாஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டில்லைட் தான் வந்து என்னது விச் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஃபார் கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் தியரி அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47, in early 2024 India expanded the Ramsar network by notifying new wetlands, taking the total number of Ramsar sites in the country highest level in South Asia. Correct. Nagi and Nagti bird sanctuaries and Kaduveli wetland complex and Magadi Care conservation reserve were added to Ramsar site in early 2024, recognizing their ecological and hydrological importance. 2024 அப்படின்றது இதில் வந்து என்னது கழுவெளி வெட்லேண்ட் அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போத் 1 and 2. 2 இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் 1. அதுக்கடுத்து 48th one. ஸோ த கென் பெட்வா லிங்க் ப்ராஜெக்ட். கென் பெட்வா அப்படின்றது வந்து என்னது மத்திய பிரதேஷ் அட்ஜசன்ட் ரீஜனில் இருக்குது. கென் பெட்வா லிங்க் ப்ராஜெக்ட் இன்வால்வ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்ப்ளஸ் வாட்டர் ஃப்ரம் த கென் ரிவர் டு பெட்வா ரிவர் அண்ட் அட்ரஸ் வாட்டர் ஸ்கார்சிட்டி இன் த புந்தேல்கண்ட் ரீஜன். கரெக்டு. The project include construction of a Dwandan Dam and the Ken River, part of whose reservoir will submerge an area within the Panna Tiger Reserve அப்படின்றாங்க. இதுவுமே கரெக்ட். ஆப்ஷன் சி both 1 and 2. 48க்கு. Consider the following statement. Radial drainage developed when river originate from a central elevated area and flowed outward in different directions. Radial advantage இதுதான் ஒரு மவுண்டைன் அப்படின்னா இதோட சென்ட்ரல்லேருந்து வந்து என்னது எல்லா டைரெக்ஷன்லையும் அந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும். த கங்கா பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம் எக்ஸிபிட் ரேடியல் ட்ரைனேஜ் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். சென்ட்ரிபீடல் ட்ரைனேஜ் அக்கர்ஸ் when river flow from all direction toward a central lake. இதுதான் வந்து ஒரு லேக் அப்படின்னா ரிவர் வந்து என்னது எல்லா ஃப்ளோர்லேருந்து அந்த லேக்கை நோக்கி பாயும். இதுவுமே என்னது கரெக்டு தான். ஸோ 49க்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி
only one of the statement 2 is correct and that explains statement 1. Next one, which one of the following correctly describe the nature of plate boundaries involved in crystallization and destruction? So okay, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா both convergent and divergent plate boundary. Option C. இதுதான் வந்து என்னது இதுக்கு கரெக்டான ஆன்சர். Option C தான். 51, with reference to beach and minerals placer deposits, consider the following statement. Beach placer deposits are composed mainly of heavy and resistant minerals such as ilmenite, rutile, zircon, monazite and garnet and sillimanite. இது வந்து கரெக்ட் தான். ஓகேவா? Beach placer deposits are composed of mainly heavy and resistant minerals beachல. So next one, chalcopyrite is one of the principal beach sand minerals and important source of copper from the coastal places அப்படின்றாங்க. இது வந்து incorrect. Ilmenite and rutile obtained from beach places are important ore of titanium used in strategic industries அப்படின்றாங்க. இதுவுமே கரெக்ட். அப்ப ஆப்ஷன் B only 2. Option B only 2. So next one, karst regions are characterized by a dense surface drainage network and thick fertile soil அப்படின்றாங்க. இது வந்து என்னது incorrect. Hanging valleys are typical surface landform associated with the karst topography கிடையாது, glacial landform. Glacial landformல தான் என்னது hanging valleys வரும். Karst landforms developed best in highly porous limestone where water percolate through the entire rock masses. இது வந்து என்னது கரெக்ட் தான். entire rock masses வந்து என்னது கரெக்ட் தான். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா neither statement 2 nor statement 3 is correct அப்படின்ட்டு இருக்காங்க. So karst landform developed best in highly porous limestone where water percolate through the entire rock masses. Entire rock masses அப்படின்றது வந்து என்னது incorrect. Entire rock masses இந்த வேர்ட் தான் முக்கியம். Entire rock masses அப்படின்றது incorrect. So option D neither statement 2 or 3 is correct. Next one, 53rd. With reference to mineral resources in India, consider the following statement அப்படின்ட்டு வந்து என்னது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Odisha accounts for about half of India's total iron ore production and hematite and magnetite are the most important iron ore found in the country. Correct. Anthracite is most widely available variety of gold in India. இது வந்து என்னது incorrect. Variety-னா ஒண்ணுமே கிடையாது. Major gold field of India are concentrated in Jharkhand, Odisha, Chhattisgarh, West Bengal and Telangana. Correct. Important gold mining centers in India include Kolar, Haddi in Karnataka and Ramgiri in Andhra Pradesh அப்படின்றாங்க. Correct. இதுவுமே என்னது கரெக்ட் தான். So option இதுக்கு வந்து ஆப்ஷன் 3 only 3. Option C only 3. Next, consider the following statement. Granite is classified as a minor mineral in India and its regulation primarily falls under the domain of state government. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Granite அப்படின்றது state government regulation தான். Diamonds are classified as a major minerals in India due to high economic value and strategic importance. Okay, இது வந்து என்னது இதுவுமே கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் C both 1 and 2. Granite வந்து என்னது state control, diamond வந்து central. With reference to Ramsar sites in India, consider the following statement. So Ramsar convention is named after the city of Ramsar in Iran. Correct. ஏன்னா ஈரான்ல உள்ள ராம்சர் தான் என்னது ராம்சர் அப்படின்ற நேமே வந்துச்சு. Where it was signed in 1971 for conservation sustainable use of wetland. Correct. Tamil Nadu has highest number of Ramsar site among Indian state followed by Uttar Pradesh. இது வந்து என்னது subject. As of now correct. இது வந்து என்னது subjective. நடுவில் ஏதாவது வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து என்னது மாறும். இதில் டேட் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி யூஸ்ஃபுல். வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி இன் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பேர்ட் ப்ரொடெக்டட் வெட்லேண்ட் இன் த கண்ட்ரி அண்ட் ரெப்ரசன்ட் பீப்புள் ப்ரொடெக்டட் ஹார்மோனி அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்ட். ஆப்ஷன் சி ஆல் 3. 55க்கு 56 மீத்தேன் ஹைட்ரேட். இந்த கொஸ்டின் பற்றி தான் என்னது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதே வந்து என்னது ரிப்பீட்டட் ஆகிருக்கு. மீத்தேன் ஹைட்ரேட் இஸ் கன்சிடர்டு பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே கரெக்ட் தான் மீத்தேன் ஹைட்ரேட் அப்படின்றது. ஏன்னா இதுக்கு வந்து என்னது கிட்டத்தட்ட 1 லிட்டரை நம்ம வந்து டிசோசியேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து என்னது மோர் தென் 150 சம்திங் லிட்டர்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதுக்கடுத்து மீத்தேன் ஹைட்ரேட் ஃபார்ம்ஸ் அண்டர் லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் கண்டிஷன் ரிலீஸ் லார்ஜ் வால்யூம் ஆஃப் மீத்தேன் கேஸ் டிசோசியேஷன். முன்னாடி பார்த்த கொஸ்டின் ஆனால் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இதுக்கு வந்து என்னது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், which one of the following correctly describe the process of lithification of rock cycle? Lithification அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிமெண்ட்லாம் வந்து என்னது காம்பேக்ஷன் ஆகிறது. செடிமெண்ட்லாம் ஒன்றோட ஒன்று போய் முட்டி என்னது காம்பேக்ஷன் ஆகிறது தான் என்னது லித்திஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பேக்ஷன் அண்ட் சிமெண்டேஷன் ஆஃப் காம்பேக்ஷன்
and cementation of deposited rock fragments into solid rock தான் என்னது lithifications அப்படினு இருக்காங்க. Then 58. So religious or political persecution act as a pull factor encouraging people to migrate another country. ஆமா persecutionலாம் வந்து என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா pull factor கிடையாது, push factor. ஒரு இடத்துல persecution நடந்ததுன்னா வந்து என்னது அங்கிருந்து தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க, அது வந்து pull factor கிடையாது, push factor. Better educational opportunities in the destination region as a pull factor, right? ஏன்னா எஜுகேஷன் நடந்தால் அது நம்ம நோக்கி வந்து இழுக்கும், லைக் சென்னை மாதிரி. Natural disasters in the place of origin as a pull factor by attracting people safer region. In the place of origin act as a pull factor by attracting people to safer regions அப்படினு இருக்காங்க. இதுவுமே என்னது incorrect. Natural disaster அப்படின்றது push factor not pull factor. Option A only one 58 க்கு. Then 59. Eastern dedicated freight corridor consists of entirely of electrified eastern double track alignment between the Danguni and Ludhiana அப்படினு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. ஃபுல்லா எலக்ட்ரிஃபைட்லாம் கிடையாது. Next one, the dedicated freight corridor project aims to increase rail share in the freight transport and reduce greenhouse gas emissions அப்படினு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்ட்டா? அப்ப 59 க்கு வந்து என்னது? Option B one only. Option B one only. Then 60. Bauxite deposits are mainly found in Amarkantak Plateau, Maikal Hills and Bilaspur County region. Correct. Odisha தான் வந்து என்னது இந்தியாவிலே largest bauxite reserve உள்ள ஸ்டேட். Copper production in India associated with the Balaghat and K3 copper mines ரொம்ப famous from ancient times. Then Singhbum in Jharkhand. Correct. Major mica deposits occur along the northern edge of Chota Nagpur Plateau with the important belt of Jharkhand, Rajasthan and Andhra Pradesh அப்படின்றாங்க. இதுவுமே கரெக்ட். Option C 1 2 3 எல்லாமே இதில் வந்து கரெக்ட். Next, which of the following is correctly matched with its seismic zone as per Bureau of Indian Standards அப்படினு இருக்காங்க. So Guwahati. Option A Guwahati zone 5 தான் என்னது இதுக்கு கரெக்ட். Then consider the following statement. Statement 1, if incoming solar radiation is taken 10%, the atmosphere account for about 48% of earth heat budget அப்படினு இருக்காங்க. 62. ஆமாம் கிட்டத்தட்ட வந்து என்னது அட்மாஸ்பியர் அக்கௌண்ட் ஃபார் 48% ஆஃப் எர்த் ஹீட் பட்ஜெட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் பார்ட் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் எமிட்டட் பை எர்த் சர்ஃபேஸ் இஸ் அப்சார்ப்டு பை அட்மாஸ்பியர் அண்ட் தென் ரீரேடியேட்டட் பேக் டு த ஸ்பேஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். The Mediterranean region large farm holdings are commonly referred as a Henniseis அப்படினு இருக்காங்க. Mediterranean ஓகேவா? இது வந்து என்னது large referred as Hessiendas அப்படினு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. Mediterranean type of climate support intensive orchard farming especially citrus fruits. நம்ம முன்னாடியே பார்த்தோம் viticultureம் orchid farming அதாவது என்ன citrus fruitum viticultureம் அங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படினு பார்த்தோம். ஆப்ஷன் B only 2. Next one 64. 64 வந்து பார்த்தீங்கன்னா barren and wasteland land that can be brought under cultivation with the reclamation practices. Okay, it can be done. Current follow அப்படின்றது என்னது land left uncultivated for 1 year or less. correct. Net area sun அப்படின்றது physical area on which crops are actually sown and harvested. correct. Culturable wasteland அப்படின்றது land left uncultivated for more than 5 years. land put to land used for settlements அப்படினு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சுரல். land put to non agricultural uses அப்படின்றது என்னது land used for settlements அப்படினு இருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா only 4. ஆப்ஷன் சி only 4. Then 65 பார்த்தீங்கன்னா earth axial tilt is responsible for season for the sun's vertical rays being confined to between the tropics. correct. At the solstice sun vertical rays fall on the tropic of Cancer or tropic of Capricorn. correct. So solstice and equinoxes occur due to variations in earth sun distance அப்படினு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. அதோட tiltation தான் வந்து என்னது இதுக்கு வந்து காரணம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி only one of the statement 1 2 are correct. that explains statement 1. 65. 67 பார்த்தீங்கன்னா 66. ஸோ லூகா ரிவர் அப்படின்றது எங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்குது. யூஸ் ஆஃப்
Pico remediation to reduce acid mine drainage pollution Meghalayala. Then Chalakudi river அப்படின்றது வந்து என்னது கேரளா அதிரப்பள்ளி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் கேன்சல் டியூ டு ஈக்கலாஜிக்கல் கன்சர்ன். சபர்மதி ரிவர் அப்படின்றது என்னது ராஜஸ்தான் குஜராத் வாட்டர் குவாலிட்டி இன்செக்ட் ரிப்போர்ட்டட் டு வெரி புவர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் டி 1, 2 and 3. Consider the following statement. The central highlands of peninsular plateau slope predominantly towards the south are bounded by Satpura range on the north அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. It's not என்னது டுவர்ட்ஸ் சவுத்து கிடையாது, டுவர்ட்ஸ் நார்த்து. அதனால தான் வந்து என்னது நிறைய ரிவர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த்தாக போகும். The Rajmahal hills form an eastern extension of a central highland. Chotanagpur plateau is south rich in mineral resources. இது வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி 2 only. Which one of the following ocean current is currently matched with the nature and location அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்குலா கரண்ட் ஆப்ஷன் பி 68க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்குலா கரண்ட் கோல்டு கரண்ட் அலாங் த சவுத் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. பெங்குலா கரண்ட் சவுத் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா அப்படின்னா சவுத் வெஸ்டில். வித் ரெஃபரன்ஸ் டு இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ஸ் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங். இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ஸ் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்கோ அட் ஜாம்ஷெட்பூர் இஸ் லொக்கேட்டட் க்ளோஸ் டு மும்பை கல்கட்டா ரயில்வே லைன் அண்ட் ரிசீவ் வாட்டர் ஃப்ரம் த ஸ்வர்ணரேகா அண்ட் கார்கி ரிவர்ஸ். இது வந்து கரெக்டாக தான். எக்கானமியில் இருக்கும், NCERT எக்கனாமியில் இருக்கும். Rurgela steel plant was set up in collaboration with Germany and is located with the Brahmani river basin with a strong proximity to raw material. Correct. Durgapur steel plant received coal from Raniganj Jaria goldfield. இதுவுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி 1, 2, 3. Which of the following sets process included under diastrophism? Diastrophismல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா orogeny mountain, orography orogeny mountain, epirogeny earthquake and plate tectonics எல்லாமே என்னது diastrophismத்தில் வரும். இதில் வந்து என்னது exogenic and endogenic processல வந்து படிச்சிருப்போம். With reference to steppe climate, consider the following. Steppe climate, steppeல வந்து கொடுத்துருக்காங்க. It occurs in temperate latitude and characterized by a dry grassy plains அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். It lies in the belt of westerly winds but remains dry due to continental location and lack of maritime influence. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். It shows extreme seasonal temperature variation in the northern hemisphere and relatively moderate conditions in the southern hemisphere. Correct. Natural vegetation in the steppe region mainly consisted of a short grasses with a very few or no trees. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து என்னது ஸ்டெப்பியை வந்து கரெக்டாக ரெஃபர் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் டி ஆல் 4. ஆப்ஷன் டி ஆல் 4. நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 72. Mango showers are pre-monsoon rainfall occurring mainly in Kerala and coastal Karnataka and are associated with the early ripening of mangoes. இது வந்து கரெக்ட். ஜியாகிரஃபியில் இருக்கும், ஜியாகிரஃபி NCERT 11th ஜியாகிரஃபியில் இருக்கும். Nor'westers are pre-monsoon evening thunderstorm commonly experienced in Bengal. இதை வந்து என்ன சொல்லுவாங்க கல்பைஷாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே என்னது இந்த ரெண்டு இதுவுமே எக்ஸாக்டாக அப்படியே வந்து என்னது அப்படியே அச்சடித்த மாதிரி வேர்டு மாறாமல் என்னது NCERTயில் இருக்கும். ஸோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டுமே என்னது கரெக்ட் தான், பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2. Then 73rd, the Kuttanadu wetland agricultural system enables rice cultivation below sea level through the use of bunds, polders and controlled dewatering. இது எல்லாமே என்னது கரெக்ட் தான். இது வந்து என்னது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் ஜியாகிரஃபியில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ சி லெவலில் கல்டிவேஷன் வந்து நடக்குது. The Kuttanadu region exhibit mosaic of wetland, garden lands and water bodies supporting paddy cultivation, horticulture and inland fisheries. இதுவுமே கரெக்ட் தான். Agriculture in Kuttanadu is practiced in reclaimed deltaic wetland without the need of engineered water management structure அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இது என்னது பன்ஸ், பால்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்டு டிவாட்டரிங் எல்லாம் தேவைப்படும், இவங்க தேவைப்படாதுன்னு இருக்காங்க. அப்போ இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா? அப்போ 73rd ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 2, 3 இஸ் கரெக்ட் அண்டு that explains statement 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then 74, during the onset of Indian summer monsoon the intertropical convergence zone shift northwards about
20 to 25 roughly parallel to Himalayas அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். அங்கே தான் என்னது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் பிளைனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் பிளைனில் the northward shift of ITCW associated with the withdrawal of the westerly jet stream from the over north Indian plain அப்படின்றாங்க. இதுவுமே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ both statement 1, 2 are correct and statement 2 is correct explanation of a statement 1. பார்த்தீங்கன்னா வந்து என்னது இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கெல்லாம் வந்து என்னது இங்கே தான் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், அந்த ரீஜனில் இருக்கும் இது ஃப்ளோ. கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் river type, description and example. ஸோ ஆன்டிசிடென்ட் ரிவர் அப்படின்றது என்னது ரிவர் தட் கட் அக்ராஸ் ரைசிங் மவுண்டைன்ஸ் பை மெயின்டைனிங் தேர் கோர்ஸ். இண்டஸ் சட்லஜ் கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் சட்லஜ் ரெண்டுமே என்னது ஹிமாலயன் ரிவர்ஸு. ஸோ அதுக்கடுத்து கன்சிக்வெண்ட் ரிவர் அப்படின்றது ரிவர் தட் ஃப்ளோ த ஜென்ரல் ஸ்லோப் ஆஃப் அ லேண்ட். இதுவுமே கரெக்ட். கோதாவரி கிருஷ்ணா ரெண்டுமே அப்படி தானே. கோதாவரி கிருஷ்ணா ஈஸ்ட்வர்ட், அதாவது என்னது நம்மளோட பெனின்சுலர் பிளாட்டு வந்து என்னது ஈஸ்ட்வர்ட் இன்க்ளினேஷன் இருக்கும், அதோட ஃபாலோ தான் இருக்கும். சப்சிக்வெண்ட் ரிவர் அப்படின்றது ரிவர் ஃப்ளோஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அண்டர்லைன் ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க, இன்கரெக்ட். சூப்பர் இம்போஸ்ட் அப்படின்றது ட்ரிபியூட்ரிஸ் டெவலப்டு அலாங் த பெல்ட் ஆஃப் வீக் ராக்ஸ் அப்படின்றாங்க, இதுவுமே என்னது இன்கரெக்ட். ஓகேவா, இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 and 2. ஆப்ஷன் 1 and 2 தான் இது கரெக்ட். திருப்பி 76th கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 76th கொஸ்டின். பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார். ஸ்ட்ரீட் வெண்டார்னால் என்னது இந்த சாலையோர தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். PM Street Vendor Atmanirbhar Nidhi is a central sector scheme implemented by the Ministry of Housing and Urban Affairs in coordination with the Department of Financial Services. Correct. Under the restructured PM Seva Nidhi scheme, eligible street vendors can avail enhanced working capital loans. Enhanced working capital loans in multiple tranches along with the interest subsidy and digital payment incentives. Interest subsidy and digital payment incentives. ரெண்டுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் 1 and 2. ஆப்ஷன் சி போத் 1 and 2. அதுக்கடுத்தது 77. த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா யார், நம்ம தமிழ்நாட்டில் தான் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. லான்ச்டு இன் 1925 பை ஈவேர ராமசாமி வித் த எய்ம் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ஈக்லிட்டேரியன் சொசைட்டி ஃப்ரீ ஃப்ரம் காஸ்ட், ரிலீஜியஸ் அண்ட் ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன். கரெக்டு. The movement promoted self-respect marriages conducted without the priest. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. கரெக்ட், இதுவும் கரெக்டு தான். The objectives of the movement were articulated in pamphlets such as நமது குறிக்கோள் அண்டு திரவத்ரிகல லஹித்தியம் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே வந்து என்னது கரெக்டு தான். பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி நன் எல்லாமே வந்து என்னது கரெக்டு. இதில் which of the following best describe extreme nuclear transient. இதில் வந்து என்னது எக்ஸ்ட்ரீம் நியூக்ளியர் transient எது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா electromagnetic emission released when massive star is tidally disrupted by supermassive black hole. ஓகேவா, black hole அப்படின்றது என்னது அது வந்து என்னது பியாண்ட் அவர் இமேஜினேஷனுக்கு அடுத்தது இருக்கும். ஏன்னா நம்ம இமேஜினேட்டே பண்ண முடியாது, அந்தளவுக்கு என்னது புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கும். அதுதான் ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 79. So the Jiangmen Underground Neutrino Observatory JUNO is located in China. இதை பார்த்தாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சைனா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஜியாங்மின் அப்படின்றது. ஸோ அண்ட் சிச்சுவேட்டட் டீப் அண்டர்கிரவுண்ட் டு ரெடியூஸ் இன்டர்ஃபியரன்ஸ் ஃப்ரம் த அதர் பார்ட்டிகல். கரெக்டு. ஒன் ஆஃப் த பிரைமரி சயின்டிஃபிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஜுனோ டிட்டர்மைன் த நியூட்ரினோ மாஸ் ஹைரார்கி அண்ட் ப்ரிசைஸ்லி மெஷர் நியூட்ரினோ ஆக்சிலேஷன் பேராமீட்டர். ரெண்டுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி போத் 1 and 2. நம்ம ஊர்லேயும் வந்து என்னது இதில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனியில் வந்து இந்த அப்சர்வேட்டரி வந்து இது பண்ணாங்க. பட் பீப்புள் ப்ரொட்டஸ்டால் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகலை. ஓகேவா, அதுக்கடுத்தது வந்து என்னது 18th one. With reference to following statement about personalized mRNA vaccines is incorrect. எது வந்து என்னது incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா mRNA vaccines directly alter DNA of a human cells to permanently change immune response. இதுதான் வந்து என்னது incorrect. ஆப்ஷன் பி தான் வந்து இன்கரெக்ட். அதுக்கடுத்து 81. With reference to comprehensive modular survey on education, consider the following statement. Comprehensive modular survey பற்றி கேட்டிருக்காங்க. So first one, CMS forms part of 18th round of National Sample Survey, NSS. NSS was released by National Statistics Office, NSSO under the Ministry of Statistics and Program Implementation. Correct.
The latest CMS used computer assisted personal interviews and collected separate information on expenditure for school education and private coaching. Correct? According to survey, majority of students in India are enrolled in government schools. All three. Correct. Which one of the following statement is not highlighted? The gender snapshot. Gender snapshot 2025 released jointly by United Nations Women and UN Desa. 82. இதில் எது வந்து ஹைலைட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் ஹேவ் அச்சீவ்டு யூனிவர்சல் செகண்டரி எஜுகேஷன் கம்ப்ளீஷன் அக்ராஸ் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா. ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியாவில் வந்து என்னது, கேர்ள்ஸ் வந்து யூனிவர்சல் செகண்டரி எஜுகேஷனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தே வர் ஃபெயில் டு மென்ஷன். தென் 83rd question. The Sexual Harassment of Women in Workplace Prevention, Prohibition and Redressal Act 2013 is based on Vikasa judgment. ஓகேவா, விகாசா கமிட்டி கூட வந்து என்னது, விஷாகா கமிட்டி கூட வந்து என்னது ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு. The act mandate the constitution of internal complaint committee in every workplace. இதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். கரெக்டு. Under the act, complaint of sexual harassment must be filed within a 3 months of the incident and the enquiry must be completed within the 90 days அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே வந்து என்னது கரெக்டு. ஆப்ஷன் டி 1, 2, 3. Next one, with reference to protection of women from Domestic Violence Act 2005, consider the following அப்படின்ட்டுருக்காங்க. The act restricted definition of domestic violence only physical abuse அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்க்ளூட் sexual abuse, verbal abuse எல்லாமே சேர்த்து தான். The act provide that woman can claim residence only in house owned by her husband in his family அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே incorrect. The act mandate criminal punishment as a primary remedy and does not provide for civil relief. Civil relief-உம் வந்து என்னது இது கொடுக்குது. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து என்னது இன்கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி none of the above. இது வந்து எல்லாமே வந்து என்னது ஆப்ஷன் டி none of the above. நெக்ஸ்ட் வந்து 85. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் பேர் அப்படின்றாங்க. ஸ்வால்கோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்ன சீனாப் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஹியோ அண்ட் தேடோ அப்படின்றது சியோன் அப்படின்றாங்க. இதுவுமே இன்கரெக்டு. ஓஜு ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்றது சுபான்ஷி அப்படின்றாங்க. இதுவுமே இன்கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் சூப்பர் டைஃபோன் அப்படின்ட்டுருக்காங்க. சூப்பர் டைஃபோன் அப்படின்றது என்னது 180 km/h மேலே வீசுறது தான் என்னது 2 சூப்பர் டைஃபோன். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 87. Vande Mataram was composed by Bankim Chandra Chatterjee and was first published in his novel Anantamath in 1882. Correct. On 24th January 1950, Vande Mataram was accorded special status by Constituent Assembly, declaring it have equal honor with the national anthem. இது வந்து என்னது நேஷனல் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஆந்தம். இது ரெண்டுமே என்னது 24th January தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி both 1 and 2. So which of the following statement about Sri Narayana Guru is not correct? Narayana Guru பற்றி வந்து என்னது not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து என்னது, இவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோஷியல் ரிஃபார்மர். எழவா கம்யூனிட்டி கேரளாவில் வந்து என்னது எழவா கம்யூனிட்டிக்காக வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he personally established a larger network of school across Kerala and primary means of social reform. அப்படிலாம் கிடையாது. ஸ்கூல்ஸ்லாம் வந்து என்னது இவர் ஒன்றும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டார். டெம்பிள் தான் வந்து என்னது அருவிபுரம் அப்படின்ற இடத்துல ஒரு டெம்பிள் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் ஸ்கீம் கன்சிடர் த ஃபாலோயிங் அப்படின்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் யூனியன் கேபினெட் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் தேவையில்ல. அண்டர் த ஆர்டிஏ ஸ்கீம் 1 lakh crore fund is directly administered by Ministry of Finance. இதுவுமே என்னது இன்கரெக்ட். ஆர்டிஏ ஸ்கீம் ஃபோக்கஸ் ஆன் ஏர்லி ஸ்டேஜ் ரிசர்ச் ப்ராஜெக்ட். இதுவுமே இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி none of the above. ஆப்ஷன் டி வந்து என்னது none of the above. Next one, India is currently the first stage of its 3-stage nuclear power program, which is based on uranium fueled pressurized heavy water reactors அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நியூக்ளியர் பவர் கான்ட்ரிபியூட்ஸ் less than 5% to India's total electricity. less than 5%. இந்தியாவோட எலக்ட்ரிசிட்டியில் less than 5% generation. And the installed nuclear power capacity is planned to be significantly expanded in the coming decade அப்படின்ட்டுருக்காங்க. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Then 91.
The Global Antibiotic Resistance Surveillance Report 2025 indicates significant global burden on antimicrobial resistance, particularly due to gram-negative bacteria. இது வந்து என்னது ரீசெண்டாக ஹிந்து எடிட்டோரியலில் இதை பற்றிய வந்து என்னது சௌமியா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சீஃப் சயின்டிஸ்டாக இருந்த சௌமியா வந்து நிறைய எழுதியிருந்தாங்க. gram-negative bacteria such as E. coli show high level of multi-drug resistant, making infectious difficult to treat. இதுவுமே என்னது கரெக்டு தான். Country participation in World Health Organization Global Antimicrobial Resistance and Use Surveillance System has increased substantially since 2026 அப்படின்றாங்க. இதுவுமே கரெக்ட் தான், பட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேவா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான், பட் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் ஒன். ஓகேவா, அவங்க வந்து என்னது குளோபல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், with reference to scientific objective of AstroSat, consider the following. AstroSat பற்றி எது வந்து என்னது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டடியிங் ஹை எனர்ஜி ப்ராசஸ் இன் பைனரி ஸ்டார் சிஸ்டம் இன்வால்விங் நியூட்ரான் ஸ்டார் அண்ட் பிளாக் ஹோல்ஸ். இது ரெண்டுமே என்னது நீங்கள் வந்து என்னது ஃபஸ்ட்டு ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன்லேயே படிப்பீங்க. இது வந்து என்னது ஆஸ்ட்ரோசாட் கரெக்டான ஆன்சர் தான். மெஷரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எவல்யூஷன். இதுவுமே கரெக்டு தான். கண்டக்டிங் டீப் ஃபீல்டு ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம். இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் அண்ட் பிளாக் ஹோல் தான், டீப் ஸ்டடிலாம் கிடையாது. டிடெக்டிங் டிரான்சியன்ட் எக்ஸ்ரே சோர்சஸ் அசோசியேட்டட் வித் ஷார்ட் லிவ்டு காஸ்மிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி ஒன்லி 3. 92க்கு வந்து என்னது ஆப்ஷன் சி ஒன்லி 3. தென் 93rd, consider the following statement. Quantization of energy implies that microscopic particle can absorb or emit energy only in discrete packets and can exit only in the specific energy level அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Quantum tunneling refers to phenomenon where a particle has a finite probability of crossing a potential barrier and the microscopic scale are observed in the process like alpha decay அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான், பட் ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நாட் டூ, ரெண்டுமே என்னது கரெக்டு தான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் T cells ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. T cellsனால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ T cell possess T cell receptor on their surface that enable them to recognize antigens and detect immune threats அப்படின்ட்டுருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது இது கரெக்ட் 94க்கு. தென் 95, which of the following statement best describes Swachh Shehar Jodi initiative, SSJ initiative அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா it is a mentorship and peer learning program under Swachh Bharat Mission Urban that pairs well performing cities with each other cities அப்படின்றது 95க்கு ஏ தான் ஆன்சர். Then consider the following statement. 96th one. So the Arabian Sea mini worm pool is a permanent oceanic feature. இது வந்து என்னது incorrect. Permanent oceanic featureலாம் கிடையாது. The formation of Arabian Sea mini worm pool takes place after the onset of Indian monsoon. இதுவுமே என்னது correct. It has no role. இதுவுமே incorrect. So option D neither one not two. Consider the following statement. India's first dugong reserve conservation established in the Park Bay. இதுதான் வந்து என்னது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து என்னது ஃபஸ்ட்டு அதை வந்து என்னது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ dugongs are the only marine herbivorous mammals entirely dependent on seagrass meadows and are listed as a vulnerable in IUCN Red List as well as under Schedule 1 of Wildlife Protection Act 1972. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். In India, dugongs are found only in the Park Bay அப்படின்றாங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். இது மட்டும் இல்லை, கேம்பே ரீஜன்லேயே வந்து என்னது இது இருக்குது. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2. இதுக்கு ஆப்ஷன் பி ஒன்லி 2. தென் 98, with reference to state of Asian elephants in India, SAI report, consider the following. SAI is India's first DNA based estimation of elephant population conducted by Wildlife Institute of India under Project Elephant of Ministry of Environment, Forest and Climate Change. Correct statement தான். So the report estimate India's elephant population about 22,446, accounting for nearly 60% of a global wild Asian population. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கர்நாடகா சப்போர்ட் த ஹையஸ்ட் எலிஃபண்ட் பாப்புலேஷன். இதுவுமே என்ன கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஆப்ஷன் சி 1, 2, 3 தான் என்னது கரெக்ட். தென் 99 பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் 2025 இஸ் கரெக்ட். 99 வந்து என்னது எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூரோப் அக்கௌண்ட் ஃபார் த லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் வேர்ல்ட் ஃபாரஸ்ட் ஏரியா கான்ட்ரிபியூட்டிங் அபவுட் 1/4 ஆஃப் த குளோபல் டோட்டல். ஓகேவா, இதுதான் வந்து என்னது குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸோட அசஸ்மெண்ட்டோட இது.
So next one, consider the following statement. Ozone is a triatomic form. நமக்கு தெரியும்ல ஓசோன் அப்படினாலே என்னது O3 தான். So triatomic form of oxygen found both in the stratosphere and the troposphere where plays a contrasting role. உண்மைதான், ரெண்டுமே வந்து என்னது ட்ராப்போஸ்பியர்லையும் ஓசோஸ்பியர்லையும் கான்ட்ராஸ்டிங் ரோல். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரோப்போஸ்பியரில் இருக்கும்போது இது வந்து ஹார்மு, வென் இட் இஸ் ட்ராப்போஸ்பியரில் இருக்கிறது ஃபில்டர் பண்ணும். The prescribed air quality standard for ozone and 80-hour average limit of 100 nanogram m cube and 1 hour limit of 180 nanogram of m cube அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 தான் வந்து என்னது இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ டெஸ்ட்டு 14ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் காம்ப்ரிஹென்சிவாக பார்த்துருக்கோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.